ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டில வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நான் இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். யாராவது வேணும் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படி தேவைப்படும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுது. ஸ்டூடெண்ட் ஃபோட்டோனா உங்க பையனோ பொண்ணோ அவங்களோட ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு எவ்வளோ வேணும் அப்படி வித் எவ்வளோ தேவைன்னா 150 பிக்சலும், ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 170 பிக்சலும் அந்த ஃபோட்டோவுக்கு தேவைப்படணும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி 100 கேபி மேலே இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகாது. செகண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த் ஆஃப் ஸ்டூடெண்ட், பிறப்பு சான்றிதழ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. அது வந்து 1 எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த டாக்குமெண்ட். 1 எம்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகாது. அப்புறம் வந்து பேரண்ட் ஐடி, அதாவது ஃபாதர் மதர் இல்லை கார்டியன் அவங்களோட அடையாள அட்டை தேவை. அதாவது உங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டை நீங்கள் வச்சுங்க. நாலாவது சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்னு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லா சைஸும் 1 எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது. என்னென்ன தேவைன்னா ஃபேமிலி கார்டு, அது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஷ்யூட் பை விஏஓ, ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் அது வேணும். ஐடி கார்டு இஷ்யூட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம மெயினாக நமக்கு தேவையானது ஒரே விஷயம்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒன்று ஃபேமிலி கார்டு வைங்க, இல்லை ஆதார் கார்டு வைங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு போதும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்டர் விச் அப்ளைட், எந்த வகைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே எதில் அப்ளை பண்ணுவாங்கன்னா விகே செக்ஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதனால் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க மூவ் பண்ணுங்க. அப்படி இல்லை டிஸ்அட்வான்டேஜ் குரூப்போ இல்லை டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அதர் சர்டிஃபிகேட்ஸ் இது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்கள் பொண்ணுக்கு. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் இருக்கணும். அதில் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதில் ஏதாவது வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வச்சிங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிஃபிகேட். இது எப்படி வரும்னா ஆர்பேண்ட், அதாவது அனாதை குழந்தைங்க, ஹெச்ஐவி அஃபெக்ட் பண்ண குழந்தைங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க, அப்போ துப்புரவாளர்கள், சேவேஜிங் ஒர்க்கர்ஸ்னால் துப்புரவாளர்கள் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு அவங்க அந்த குழந்தைக்கு இது வந்து ஆர்டி மூலமாக நீங்கள் சேர்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுங்க. 22/4/2025 அன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. அன்னைக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. என் வீடியோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னை ஃபிக்ஸ் சேனல்.